Hi, welcome you to Learn English. English sentences-ஓட உள்ள அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. மேலோட்டமாக ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை ரீட் பண்ணோன்னா அதனுடைய மீனிங் ரொம்ப தெளிவாக தெரியாது. ஸோ ஒவ்வொரு வேர்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தமிழில் வாசிக்கிறப்பவே நம்மளுக்கு தெரியும். நான் ஊருக்கு போகிறேன், அங்கே போனோன்னே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ உடனே கிளம்பி வா. இதே மீனிங் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்குது பாருங்கள். நான் ஊருக்கு போயிட்டு உன்னை கூப்பிட்றேன். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் கண்டுபிடிக்க போகிறீங்க. They are talking loudly. It makes a disturbance. I cannot concentrate. இந்த வாக்கியத்தில் இருக்கிற மீனிங் கீழே இருக்கிற 3 சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸில் வருது இதை கண்டுபிடிக்க போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ். They should not write their names. They should write only the register number. This is the procedure. இதனுடைய அர்த்தம், அவர்கள் பெயரை எழுதக்கூடாது, அவர்களுடைய பதிவு எண்ணை மட்டுமே எழுத வேண்டும். இதுதான் முறை. இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே 3 வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். அந்த 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியத்தில் இதே மீனிங் இருக்குது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 சென்டென்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ரைட் யுவர் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் நாட் யுவர் நேம். ஓகே, நேம் எழுதக்கூடாது, ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும்தான் எழுதணும். அதான் ப்ரொசீஜர். ஸோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மிடில் இருக்கிற வாக்கியத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், யூ கேன் டைரக்ட்லி ஆஸ்க் யுவர் கொஸ்டின். தே ஆர் சப்போஸ்ட் டு ஆன்சர். இட் இஸ் தேர் டியூட்டி. நீ நேரடியாக உன்னுடைய கேள்வியை கேட்க முடியும். அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். அதுதான் அவர்களின் கடமை. இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற 3 வாக்கியங்களில் எது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் தி ஆன்சர். தேர் டியூட்டி இஸ் டு கிளியர் ஆர் டவுட்ஸ். ரொம்ப சிம்பிள். அவர்களுடைய டியூட்டி நம்மளுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறது. ஓகே, இதே அர்த்தம் மேலே இருக்கிற பேராகிராஃபில் இருக்குது. அதர் சென்டென்சஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய மீனிங் தப்பாக இருக்கும். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். ஸ்லீப்பிங் வெல் இஸ் நெசசரி. சவுண்ட் ஸ்லீப் ஃப்ரீஸ் அஸ் ஃப்ரம் டயர்ட்னஸ். வி மஸ்ட் டேக் இனஃப் ரெஸ்ட். இதே அர்த்தம் இருக்கிற சென்டென்ஸ் கீழே இருக்கிற 3 சென்டென்ஸில் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஸ்லீப்பிங் இஸ் நாட் எ ரெஸ்ட் ஆஸ் வி டேக் சவுண்டு. இது ஒரு வாக்கியமே இல்லை, மீனிங்லெஸ் ஃப்ரேமிங். வார்த்தைகள் இடம் மாறி இருக்கு. அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இட் இஸ் நெசசரி டு டேக் ரெஸ்ட் அண்ட் நாட் டு ஸ்லீப். நாட் டு ஸ்லீப்னு வருது, தூங்கக்கூடாதுன்னு வருது. ஸோ இதுவும் தப்பு. மிடில் சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். தே ஆர் willing to accept the work. They are hard workers. If a work is given, they finish it first. அவர்கள் வேலையை பெற விருப்பமாக இருக்கின்றனர். அவர்கள் கடின உழைப்பாளிகள். ஒரு வேலை கொடுத்தால் அவர்கள் முதலில் அதை முடிக்கின்றனர். இதே அர்த்தம் இருக்கிற சென்டென்ஸ் கீழே இருக்கிற 3 சென்டென்சஸில் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். They always give importance to work. மற்ற வாக்கியங்கள் பாருங்கள். தே டு நாட் ஒர்க் அட் ஆல். அவங்க வேலையே செய்கிறதில்ல. தே இக்னோர் தேர் ஒர்க். அவங்க இக்னோர் பண்ணுறாங்க, ஒர்க்கை இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 சென்டென்சஸும் ராங். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். தே ஆர் டாக்கிங் லவுட்லி. அவங்க சத்தமாக பேசுகிறாங்க. இட் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ். இது ஒரு தொந்தரவு. ஐ கேனாட் கான்சன்ட்ரேட். என்னால் சரியாக கவனிக்க முடியல. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். 3 சென்டென்சஸ் இருக்குது மேலே. அதை ஒரே சென்டென்ஸாக சொல்லியாச்சு பாருங்கள். தேர் லவுட் டாக்கிங் டிஸ்டர்ப்ஸ் மை கான்சன்ட்ரேஷன். ஓகே, மிடில் இருக்கிற சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் அந்த மீனிங் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் சொல்கிறதுக்கு எழுதுறதுக்கு பழகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில். மற்ற சென்டென்சஸ் எல்லாம் ராங். இட்ஸ் நாட் an easy job. It requires more traveling. Your health may spoil.
இது சுலபமான வேலை இல்லை, இதற்கு நிறைய பயணம் செய்ய வேண்டும், உனது ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். You have to travel long and may get an unhealthy situation. ஓகே, ஸோ கடைசி சென்டென்ஸ் தான் அதே மீனிங் இருக்குது. மற்ற 2 சென்டென்சஸ்லேயும் அந்த மீனிங் இருக்காது. ஸோ தமிழ் மீனிங் நான் கொடுத்துருக்கேன், அதை வாட்ச் பாருங்கள். There are more poor people. They do not have money to eat healthy food. So they eat cheap and unhealthy food. நிறைய ஏழை மக்கள் இருக்கின்றனர், அவர்களிடம் சத்தான உணவு சாப்பிட பணம் இல்லை, அதனால் அவர்கள் சத்தில்லாத விலை குறைவான உணவை சாப்பிடுகின்றனர். இதே மீனிங் இருக்கிற வாக்கியம் கீழே இருக்கிற 3 சென்டென்சஸில் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Too many poor people are eating cheap and unhealthy food. That's all. எல்லாமே கொண்டு வந்தாச்சு பாருங்கள். poor people கொண்டு வந்தாச்சு, நிறைய பேர் இருக்காங்கங்கிறதையும் கொண்டு வந்தாச்சு, சீப் அண்ட் அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஒரே சென்டென்ஸில் நம்ம கொண்டு வந்தாச்சு. தே ஆர் ஆன் தி சேம் வேவ் லென்த் அண்ட் திஸ் கனெக்ஷன் இஸ் ஹெல்த்தி ஃபார் தேர் ரிலேஷன்ஷிப். அவர்கள் ஒரே எண்ண அலைகளில் இருக்கின்றனர். வேவ் லென்த் அதாவது ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது அவர்களுக்கிடையில் ஒரு ஆரோக்கியமான உறவை தரும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக இந்த 3 வாக்கியங்களை ரீட் பண்ணி பாருங்கள். இதே மீனிங் இருக்கிற வாக்கியம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியானது, பொறுமையாக பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் is the correct answer. Some people differ in their wavelength and get a poor relationship. இது ஆப்போசிட்டாக கொடுத்துருக்கேன், பட் இதனுடைய இன்னொரு மீனிங் என்னது? ஒரே வேவ் லென்த்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே நெகட்டிவில் கொடுத்துருக்கேன். சில பேர் அவங்களுடைய வேவ் லென்த்லேருந்து மாறி இருப்பாங்க அண்ட் கெட் ஏ புவர் ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. அப்போ ஒரே வேவ் லென்த்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். த பீப்புள் ஆன் த சேம் வேவ் லென்த் ஃபைட். ஒரே வேவ் லென்த்தில் இருக்கிறவங்க ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த மிடில் சென்டென்ஸ் இருக்குது. ஸோ அர்த்தம் மாறுது. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் டசன்ட் ஹாவ் த சேம் வேவ் லென்த், அதுலேயும் அர்த்தம் மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறப்ப அதனுடைய இன்னர் மீனிங்கை அழகாக கேட்ச் பண்ண தெரியணும். அதுக்கு நிறைய ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது, அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். இங்கிலீஷ் ரீடிங்கை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.